தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப் பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது. தந்தை பெரியார் விருதை பெற்றுக்கொள்ள வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளி பருவம் முதல் பெரியார் இயக்க மேடைகளில் முழங்கத் தொடங்கியவர். சுயமரியாதை, சமூக நீதி, பெண் விடுதலை, அரசியலமைப்பு சட்ட கோட்பாடுகள் ஆகியவை குறித்து தமிழ்நாட்டு மேடைகளில் அதிக காலம் பேசி வருபவர். தனது கருத்தை ஆழமாகவும் அதே நேரத்தில் துணிச்சலுடனும் முன்வைக்கும் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலில் பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டது. பிறகு தற்போது தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்படுகிறது. தற்போது வரை 3 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. திருவள்ளுவர் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் முதுமுனைவர் மு.பே. சத்தியவேல் முருகனார். பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். தற்போது தந்தை பெரியார் விருதை பெற்றிருக்கிறார் வழக்கறிஞர் அருள்மொழி. அடுத்ததாக அண்ணல் அம்பேத்கர் விருது பெறுகிறார் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அண்ணல் அம்பேத்கர் விருது பெறுகிறார். அம்பேத்கரின் கருத்தாழமிக்க பல்வேறு நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவருக்கே அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கப்படுகிறது. ஒருபுறம் திருவள்ளுவர் நாளையொட்டி சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று விருதுகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறம் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி களச்சூழலை பார்க்கிறோம். தற்போது பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விருதினை SM இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்குகிறார். திரையுலகிலும் கோலோச்சி வருகிறார். நிலாவனம், திணை மயக்கம், வாலிப வாலி, வாலி 100 ஆகிய நூல்களின் ஆசிரியர் இவர். கல்லூரி மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் திரு தேச ராமசுப்பிரமணியன் என்ற நெல்லை திரு ஜெயந்தா அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
கவிஞர் யுகபாரதி அவர்கள் 2000 திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். மரபு கவிதை, புதுக்கவிதை மற்றும் நவீன கவிதை என அனைத்திலும் சிறந்து விளங்கி வருகிறார். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மனப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காபடி, தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம், மராமத்து, முனியாண்டி விலாஸ், பாதாள கொலுசு ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். நேர்நிறை என்ற பதிப்பகம் மூலம் பல்வேறு புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். கவிதை காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர் மற்றும் தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என பன்முகங்களில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக செயலாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழ்நாட்டு மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டு சொற்பொழிவு ஆற்றி வருபவர். அறம் சார்ந்த வாழ்க்கையை வலியுறுத்தி இவர் ஆற்றும் முறைகள் பலரையும் பண்படுத்தி வருகின்றது. போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் இவரை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். அறிவு கடலாக இருக்கும் முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தற்பொழுது விருது தொகையான 5 லட்சம் ரூபாய் ரூபாயை முதுமுனைவர் திரு வே. இறையன்பு IAS ஓய்வு அவர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். அனைவரும் கரவொலிகளை எழுப்பி பாராட்டு தெரிவிக்கலாம். ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருதை பெற்றுக்கொள்ள முனைவர் சு. செல்லப்பா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 1967இல் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பு பற்றி தனி வழிகளை கண்டுபிடித்து பாடங்களை புதுமையான முறையில் நடத்தியவர். தனது ஆசிரிய பணி நிறைவுக்கு பிறகு 2004இல் இன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில் தேசிய இயக்கங்களின் வீழ்ச்சியும் திராவிட இயக்கங்களின் வலுவும் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை பெற்றுக்கொள்ள திரு விடுதலை விரும்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திராவிட இயக்கத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகத்தான மனிதர்களில் ஒருவர் திரு விடுதலை விரும்பி அவர்கள். எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கோட்பாட்டு நிழலாக இருந்த திரு விடுதலை விரும்பி அவர்களுக்கு கலைஞர் பெயரிலான விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.